காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து நிறைய பேர் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் எல்லாருமே பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், அதே மாதிரி பிஎஸ்ஏ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர், இந்த மாதிரி லா சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து டே டு டே லைஃப்பில் நீங்கள் அப்டேட்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் அப்போ வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் வந்து பாரதிய நியாய சங்கீதா, அதே மாதிரி பாரதிய சாட்சி அதிநியம், தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா. ஸோ இதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் வந்து எத்தனை அத்தியாயம் வந்து அவைலபிளாக இருக்குது, எத்தனை செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா இதில் வந்து கிட்டத்தட்ட 39 அத்தியாயம் வந்து அவைலபிளாக இருக்குது, 531 செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிஎன்எஸை பொறுத்த மட்டும் ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்க பார்க்கும்போது அவங்கள நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ணணும், அவங்கள எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும், கோர்ட்டில் வந்து எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லக்கூடியதான் இந்த பிஎன்எஸ்எஸ். ஓகே, அதே மாதிரி பிஎன்எஸை பொறுத்த மட்டும் தண்டனை என்ன, அபராதமா இல்லைன்னா சிறை தண்டனையா, கடுங்காவல் தண்டனையா அப்படின்னு சொல்லக்கூடியதான் பிஎன்எஸ். அப்போ ஒவ்வொரு லாவுமே வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நமக்கு வந்து சொல்லும். அதை மட்டும் நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து பெட்டரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த பிஎன்எஸ் பொறுத்த மட்டும் 39 அத்தியாயங்கள் வந்து அவைலபிளா இருக்கு, 531 செக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. ஓகே, ஸோ இதுல இப்போ நம்ம பார்க்க போறது மட்டும் அத்தியாயம் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ அத்தியாயம் 1 வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்னுரை பத்தி இருக்கு, இதை ஜஸ்ட் நம்ம என்னன்னு மட்டும் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அத்தியாயம் 2 வந்து பாத்தீங்கன்னா குற்ற வழக்கு நீதிமன்றங்கள், அலுவலகங்கள் ஆகியவற்றின் அமைப்பு. இப்போ ஒரு கோர்ட் இருக்கு அப்படின்னா அந்த கோர்ட்டோட அமைப்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட வந்து இந்த அத்தியாயம் 2ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் கோர்ட்ஸ்னா என்ன, டெரிட்டோரியல் டிவிஷன்னா என்ன, கோர்ட் ஆஃப் செஷன் கோர்ட்னா என்ன, அப்புறம் கோர்ட்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னா என்ன. இப்போ ஒரு கோர்ட் இருக்கு அப்படின்னா அந்த கோர்ட்ல நிறைய நீதிபதிகள் வந்து அவைலபிளா இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த யூனிட் 2ல வந்து, அதாவது அத்தியாயம் 2ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து அத்தியாயம் 3 நீதிமன்றங்களின் அதிகாரம். இப்போ காவல்துறை, நீதித்துறை ரெண்டுமே இருக்கு அப்படின்னா காவல்துறை பெருசா, நீதித்துறை பெருசா அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறை வந்து ஒரு தப்பை நடக்காம முன்னக்கூட்டியே வந்து அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுதான் காவல்துறையோட வேலை. நீதித்துறையோட வேலை என்ன அப்படின்னா ஒரு தப்பு நடந்து போச்சு, அந்த தப்பு இனிமே நடக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்டெப்போ அதை பண்ண வேண்டியதுதான் நீதித்துறை. ஸோ இதுல காவல்துறையும் பங்களிப்பு இருக்கு, நீதித்துறையுமே வந்து பங்களிப்பு இருக்கு. அதை பத்தி சொல்லக்கூடியது அத்தியாயம் 3. அடுத்து அத்தியாயம் 4. அத்தியாயம் 4 பொறுத்த மட்டும் மேல்நிலை காவல் அலுவலர்களின் அதிகாரங்கள் மற்றும் நடுவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் உதவுதல். இப்போ ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா அதுல போலீஸ் அண்ட் கோர்ட்டு ரெண்டுமே வந்து இன்வால்வ் ஆவாங்க. அப்ப 2 பேருக்குமே வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 4. அடுத்து அத்தியாயம் 5. அத்தியாயம் 5 பொறுத்த மட்டும் ஆட்களை கைது செய்தல். நம்ம ஏற்கனவே பார்த்தபடி பிஎன்எஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொள்ளை, கூட்டு கொள்ளை, எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கும்போது அந்த தப்பை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்கள வந்து எப்படி நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த யூனிட், அதாவது அத்தியாயம் 5. ஓகேவா? ஸோ இதுல ஆட்களை கைது செய்தல் பற்றி நம்ம தெளிவா படிக்க போறோம். இதுல ஒரு வயசான பையனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸ்கூல் பையன், காலேஜ் படிக்கிற பசங்க, அப்புறம் வயசான முதியவர், பெண்கள், இவங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படிதான் வந்து ஹேண்டில் பண்ணணும். அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 5. ஓகேவா? அடுத்து அத்தியாயம் 6 முன்னிலையாவதை கட்டாயப்படுத்தும் நீதிமுறை கட்டளைகள், அதாவது ப்ராசஸ் ஆஃப் கம்பல் அப்பியரன்ஸ். இப்போ ஒரு கேஸ்ல வந்து யாராவது தப்பு பண்ணியிருப்பாங்க, ஆணோ பெண்ணோ வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க, தப்பு பண்ணிட்டு அவங்க வந்து வேற ஒரு பிளேஸ்ல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்கள நீங்க வந்து சரண்டர் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காவல்துறையும் சொல்லும், நீதித்துறையும் சொல்லும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 6. ஓகே, ஸோ இதுல வந்து வாரண்ட்னா என்ன, சம்மன்னா என்ன,
பொது அறிவிப்பும் பற்றுகையும் இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோட வந்து இருக்கும். இந்த அத்தியாயம் 6 பொறுத்த மட்டும் ஒவ்வொரு காவல்துறையினருக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா கிரேடு 2 பிசி, கிரேடு 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபிள், அப்புறம் எஸ்எஸ்ஐ, எஸ்ஐ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டர் படி தான் வந்து நம்ம சம்மன் அண்ட் வாரண்ட், நெக்ஸ்ட் வந்து அட்டாச்மெண்ட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து அத்தியாயம் 7. இந்த அத்தியாயம் 7 பொறுத்த மட்டும் பொருட்களை தாக்கல் செய்வதை கட்டாயப்படுத்தும் நீதிமுறை கட்டளைகள். இப்போ ஒரு கொள்ளை கேஸ் இருக்கு, ஒரு பேங்க்ல வந்து ஏதோ சம்திங்க வந்து ராபரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கோர்ட்ல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை ஒரு கேஸ் சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து கோர்ட்ல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 7. கிளாஸஸ் டைம்ல வந்து இதை வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து அத்தியாயம் 8. அத்தியாயம் 8 பொறுத்த மட்டும் சில காரியங்கள் பற்றியக்கான நடைமுறை, உடைமை பறிமுதல் ஆகியவற்றில் உதவுவதற்கான பரஸ்பர உடன்படிக்கை. இப்போ ஒரு சில கேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு கிரைம் வந்து நடந்திருக்கும், ஆனால் அது வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கொலை கேஸ் நடந்திருக்கு, அதை கேரளாவில் இருந்தோ கர்நாடகாவில் இருந்தோ தெலுங்கானாவில் இருந்தோ ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன ப்ராசஸோ அதை சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 8. அடுத்த அத்தியாயம் 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைதி பேணுவதற்கான நன்னடத்தைக்குமான பிணையம். இப்போ ஒரு சில இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு வருது அப்படின்னா அங்கே உள்ள மிக முக்கியமான குற்றவாளிகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிணையம் பத்திரம் மாதிரி எழுதி வாங்குவாங்க. நான் வந்து இந்த டேட்ல நான் எதுவுமே பண்ண மாட்டேன், காமனாவே வந்து வாங்குவாங்க, நான் இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு அஃபென்ஸுமே வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 9. ஓகேவா? அடுத்து அத்தியாயம் 10 வந்து பார்த்தோம் அப்படின்னா மனைவியர், குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களின் வாழ்க்கை பொருளுதவிக்கான கட்டளை. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து தன்னுடைய பேரண்ட்ஸை வந்து அனாதை இல்லத்துல வந்து சேர்த்துட்டு அவங்க தனியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து இந்த அனாதை இல்லத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி மேரேஜ் பண்ணிட்டு ஒய்ஃபை வந்து தனியா விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கு என்ன ப்ராசஸோ அதை சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 10. அடுத்து அத்தியாயம் 11 பொறுத்த மட்டும் பொது ஒழுங்கையும் அமைதியும் நிலைநாட்டுதல். இப்போ கொரோனா டைம்ல வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே வந்து 144 வந்து போட்டிருந்தாங்க ஓவரால் இந்தியா ஃபுல்லாவே. அப்போ அதை மீறி நம்ம வந்து வெளியே வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல ஒரு ஜாதி கலவரமோ மத கலவரமோ இல்லைன்னா ஒரு பெரும் தொற்றோ இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம பப்ளிக் நியூசன்ஸ் எதுவுமே பண்ணாம கூட்டம் கூடாம வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 11. அடுத்து அத்தியாயம் 12 காவல்துறையினரின் தடுப்பு நடவடிக்கைகள். ஸோ காவல்துறையினுடைய தடுப்பு நடவடிக்கை என்ன? இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு கொலை வந்து நடந்திருக்கு, அந்த கொலை சம்பந்தப்பட்ட நபர்களுடைய உறவினர்கள் வந்து ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டமோ சாலை மறியலோ சம்திங் ஆப்போசிட்ல வந்து நான் வந்து வெட்டிடுவேன் குத்திடுவேன் அந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் நடக்காம இருக்கிறதுக்கு வந்து அவங்க ஒரு சில முன்னெச்சரிக்கையா வந்து ஒரு சில இது நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. ஸோ அதை சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 12. அடுத்து அத்தியாயம் 13 காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தலும் புலனாய்வு செய்வதற்கான அவர்களுக்கு உள்ள அதிகாரங்கள். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்து போச்சு, ஒரு கொலை குற்றமோ வந்து நடந்து போச்சு அப்படின்னா அதுல காவல்துறையினர் வந்து ஃபர்தரா வந்து என்னென்ன ஆக்ஷன் எடுக்கணும் அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 13. ஓகே. அடுத்து அத்தியாயம் 14 பரிசீலனைகளிலும் விசாரணைகளிலும் குற்றவியல் நீதிமன்றத்துக்குள்ள அதிகாரம். அதாவது ஒரு பரிசீலனை வருது அப்படின்னா அதுல கோர்ட் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 14. அடுத்து அத்தியாயம் 15 நடவடிக்கைகளை தொடர்பு முன் தேவைப்படும் நிபந்தனைகள். ஒரு கேஸ்ல வேற ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா அதுல நிறைய ப்ராசஸ் வந்து இருக்கு. அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி அத்தியாயம் 15 வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து அத்தியாயம் 16 இதுல வந்து நடுவர்களிடம் முறையீடுகள் செய்து கொள்ளுதல். இப்போ நடுவர்கிட்ட நம்ம ஜட்ஜு கிட்ட போய் நம்ம என்ன முறையிடுவோம், இந்த மாதிரி நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்,
இதுக்கு வந்து இந்த பனிஷ்மெண்ட் வந்து கொடுங்க, இல்லைன்னா நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய இது வந்து நம்ம வந்து ரீசன் வந்து சொல்ற மாதிரி இருக்கும். அப்போ அதை எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 14. ஓகே, அடுத்து அத்தியாயம் 17. ஓகேவா, அத்தியாயம் 16 வந்து பாத்தீங்கன்னா நடுவர்களிடம் முறையீடுகள் செய்து கொள்ளுதல். அத்தியாயம் 17 வந்து நடுவர்கள் முன் நடவடிக்கைகளை தொடங்குதல். ஸோ அவங்க ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அந்த ஆர்டர் படி வந்து நம்ம வந்து மூவ் பண்றது. ஓகே, அடுத்து அத்தியாயம் 18. இதுல வந்து குற்றச்சாட்டு, அதாவது சார்ஜ் ஷீட்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு கேஸ் நடந்து போச்சு, இவங்க தான் சொல்லி கன்ஃபார்ம் ஆகி போச்சு, அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சார்ஜ் ஷீட் வந்து நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். அதை சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 18. ஓகே, அடுத்து அத்தியாயம் 19 பொறுத்த மட்டும் அமர்வு நீதிமன்றத்தின் முன் விசாரணை, அதாவது ட்ரையல் பிஃபோர் அகோர்ட்ஸ் செஷன்ஸ், கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் கோர்ட். ஸோ இதுல வந்து நிறைய இருக்கும். இதை பத்தியுமே வந்து கிளாஸஸ் டைம்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து அத்தியாயம் 20. அத்தியாயம் 20 பொறுத்த மட்டும் வந்து பிடிக்கட்டளை வழக்குகளை நடுவர்கள் வந்து விசாரணை செய்தல். இப்போ ஒரு சில கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரண்ட் போட்டிருப்பாங்க. அது நார்மலா வந்து ஒரு பப்ளிக் பீப்புள், மேல் ஆர் ஃபீமேல், இவங்களுக்குமே வந்து வரும். அதே மாதிரி பெரிய பெரிய பிசினஸ் மேனு அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நிறைய போலீஸ் ஆஃபீஸர் கூட வந்து பாத்தீங்கன்னா வாரண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி என்கொயரி பண்ணக்கூடியதான் அத்தியாயம் 20, மிக மிக முக்கியமானது. அடுத்து அத்தியாயம் 21 அழைப்பாணை வழக்குகளை நடுவர்கள் வந்து விசாரணை செய்தல். ஸோ 20 வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரண்டு, 21 வந்து பாத்தீங்கன்னா சம்மன், ரெண்டையுமே வந்து என்கொயரி பண்ணுது. அதே மாதிரி அத்தியாயம் 22 சுருக்கு விசாரணை, அதாவது சம்மரி ஆஃப் ட்ரையல்ஸ். இதுல வந்து சுருக்கு விசாரணை செய்வதற்கான அதிகாரம் என்ன, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எக்ஸெட்ரா, இதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 22. அடுத்து அத்தியாயம் 23 பொறுத்த மட்டும் வழக்கு பேரம், இதை பத்தி நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி அத்தியாயம் 24 சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டவர்களே அல்லது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டவர்களை முன்னிலைப்படுத்துதல். இப்ப ஏதாவது ஒரு கேஸ்ல வந்து ஒரு நபரை வந்து நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அவங்கள வந்து கோர்ட்ல வந்து காட்டுற மாதிரி இருக்கும். அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 24. அடுத்து அத்தியாயம் 25 பொறுத்த மட்டும் பரிசீலனைகளும் விசாரணைகளையும் சாட்சியம், அதாவது எவிடன்ஸ் இன் என்கொயரிஸ் அண்ட் ட்ரையல்ஸ், இதை பத்தி சொல்லக்கூடியது. அடுத்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாட்சியை வந்து எப்படி என்கொயரி பண்ணணும், ஒரு சாட்சியை வந்து எப்படி விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதை பத்தி பார்க்கலாம். அடுத்து அத்தியாயம் 26. இதுல வந்து பரிசீலனைகள் மற்றும் விசாரணைகள் பற்றிய பொது வழிமுறைகள். ஓகேவா, இதுலயுமே வந்து நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. கிளாஸஸ் டைம்ல வந்து பார்க்கலாம். அடுத்து அத்தியாயம் 27. இதுல வந்து புத்தி சுவாதீனம் இல்லாத எதிரிகள் பற்றிய வகைமுறைகள். ஒரு கேஸ்ல வந்து ஆப்போசிட்ல வந்து ரொம்ப மன கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அதாவது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம இருப்பாங்க. ஸோ அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 27. அடுத்து அத்தியாயம் 28 பொறுத்த மட்டும் நீதி நிர்வாகத்தை பாதிக்கும் குற்றங்கள் பற்றிய வகைமுறைகள். ஸோ இதுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், கிளாஸஸ் டைம்ல வந்து பார்க்கலாம். அடுத்து அத்தியாயம் 29. இதுல வந்து ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்புரை வருது அப்படின்னா அது எப்படி இருக்கணும், எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 29. அடுத்து அத்தியாயம் 30 பொறுத்த மட்டும் மரண தண்டனைகளை உறுதிப்படுத்துவதற்கான பணி அனுப்புதல். ஒரு கேஸ்ல இப்ப ரொம்ப ரேரா தான் வந்து மரண தண்டனை வந்து கொடுக்காங்க. அப்படி இருந்தாலுமே அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 30. அத்தியாயம் 31 பொறுத்த மட்டும் மேல்முறையீடு. அடுத்து அத்தியாயம் 32 பொறுத்த மட்டும் மேல் முடிவுக்கு அனுப்புதலும் சீராய்வும் பற்றி சொல்லுது. அடுத்து அத்தியாயம் 33 பொறுத்த மட்டும் குற்ற வழக்குகளை மாற்றுதல், அதாவது டிரான்ஸ்பர் டு கிரிமினல் கேசஸ். ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் சிவில் கேஸா வரும், அதுக்கப்புறமா வந்து கிரிமினல் கேஸா வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மாத்துறது. அடுத்து அத்தியாயம் 34 பொறுத்த மட்டும் தண்டனைகளை நிறைவேற்றுதல், தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல், குறைத்தல் மற்றும் மாற்றுதல். ஸோ இதுல வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். இதை பத்தி நம்ம கிளாஸஸ் டைம்ல வந்து பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட் அத்தியாயம் 35. இந்த 35 பொறுத்த மட்டும் பிணையங்கள் மற்றும் பிணைமுறைகள் பற்றிய வகைமுறைகள், அதாவது ப்ரொவிஷன்ஸ் பெயில் அண்ட் பாண்ட்ஸ். அடுத்து அத்தியாயம் 36 சொத்துக்கு தீர்வு செய்தல், அதாவது டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஒரு கேஸ்ல ஏதாவது ஒரு சம்திங், ஒரு திங்ஸ் வருது, ஒரு பொருள் வருது அப்படின்னா அதை வந்து டிஸ்போஸ் பண்றது. அடுத்து அத்தியாயம் 37 பொறுத்த மட்டும் முறைகேடான நடவடிக்கைகள், அதாவது irregular ஆஃப் ப்ராசஸிங்.
இதை பத்தி வந்து பார்க்க போறோம். அடுத்த அத்தியாயம் 38 பொறுத்த மட்டும் சில குற்றங்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கான கால வரம்பு. எல்லா கேஸையுமே வந்து நம்ம வந்து விசாரணைக்கு வந்து எடுத்துக்க முடியாது. ஒரு சில கேஸை வந்து மேலட்டமா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதை பத்தி சொல்லக்கூடியதான் அத்தியாயம் 38. அத்தியாயம் 39 பொறுத்த மட்டும் பல்வகைப்பட்டவை. ஸோ இதை வந்து கிளாஸ் டைம்ல வந்து பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தம் பிஎன்எஸ்எஸ் இதை பத்தி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 39 அத்தியாயம் வந்து அவைலபிளா இருக்கு. செக்ஷனை பொறுத்த மட்டும் 531 செக்ஷன் வந்து அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே நமக்கு வந்து முக்கியம் கிடையாது. டே டு டே லைஃப்ல காவல்துறைக்கும் நீதித்துறைக்கும் உள்ள அந்த உறவு முறையை பத்தி நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க இந்த டாபிக்கை பார்க்கும்போதே வந்து ஒரு சில அத்தியாயங்கள் வந்து நமக்கு வந்து டே டு டே லைஃப்ல வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு அத்தியாயத்தில் உள்ள ஒவ்வொரு செக்ஷனையுமே வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.